Hi guys, welcome back to Aruvi Tech News. நான் உங்கள் சேர்மக்கனி. இப்போ நம்ம வீடியோவில் 3 ரெக்யூர்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா எம்என்சி கம்பெனி ரெக்யூர்மெண்ட் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ரீவியஸாக டிசிஎஸ் ரெக்யூர்மெண்ட் போட்டிருந்தேன். அதில் இன்டர்வியூ நாளைக்கு நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யாருக்காவது இன்டர்வியூ வந்திருந்து அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அதில் 2 ஈவெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நாளைக்கு ஃபுல் டே கொடுத்துருந்தாங்க. 8 to 7 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த மெயிலில் நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அது டைம் இல்லை அப்படின்றதுனால நான் ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ உடனே வீடியோ போடலாம். ஸோ நாளைக்கு வந்திருக்கிறவங்க ஈவெண்ட் 1 ஈவெண்ட் 2ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது தேர்ட் ஒரு ஈவெண்ட் நடக்கும், அதை அட்டன் பண்ணுங்க. அடுத்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஈவெண்ட் 4th போட்டிருக்காங்க. ஸோ என்னடா இவ்வளோ டைமிங் கொடுக்குறாங்க, இந்த ஈவெண்ட் நம்ம அட்டன் பண்ணலாமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. உடனே அட்டன் பண்ணுங்க, ஓகேவா? இந்த வீடியோ பார்க்குறவங்க, ஏன்னா நான் லேட்டாக தான் போடுறேன் வீடியோவே, பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா டிசிஎஸ்ல இப்போ லாஸ்ட்டாக கூட எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க. வித்தவுட் கண்டக்டிங் த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாமலே செகண்ட் ரவுண்ட் டைரெக்டாக ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்ச நாளே நடந்துட்டுருக்கு. இதே இதில் நம்மளோட ஸ்டூடெண்ட்டுமே 2 பேர் டிசிஎஸ்ல இப்போ அவங்க ஜாயின் பண்ணி 3 months ஆச்சு. ஏன்னா அவங்களும் டைரெக்டாக ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மட்டும்தான் எழுதுனாங்க. ஆனால் இந்த ஈவெண்ட்டை அவங்க மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் இந்த 3 ரெக்யூர்மெண்ட்டுக்கு எந்த இயர் பாஸ்ட் அவுட் அப்ளை பண்ணலாம், அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வீடியோ தான் இது. புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஜிமனியோட ரெக்யூர்மெண்ட்டு. இந்த கேப்ஜிமனியும் என்னோட ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. ஸோ தென்காசி திருநெல்வேலி நியர் டு பிளேஸாக இருக்கிறவங்க, ஜாப் சர்ச்சில் இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, நான் எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்குதுன்னு தெரியல. நிறைய பேர் நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நம்ம கற்றுக்கிட்டாலுமே ஒரு டைரெக்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கும் போது ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயினாக இருக்கும். ஏன்னா நான் ப்ராஜெக்ட் ஓரியன்ட் ட்ரைனிங் தான் கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டியூஷன். ஸோ நான் தான் மேனேஜிங் ட்ரஸ்டி இன் அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். ஸோ நான் தான் ஃபுல்லாகவே சாஃப்ட்வேர் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இங்கே C++, ஜாவா, பைத்தான் இப்போ நிறைய ட்ரெமாண்டஸ் ஓப்பனிங்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு. இன்னொன்று வெப் டெவலப்பருக்கான ரெக்யூர்மெண்ட்ஸும் நிறையா வந்திருக்கு. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறது தான். இங்கே நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வெப் டெவலப்பர், HTML, CSS, JavaScript, React JS தெரியும் அப்படின்னா நீங்கள் எனக்கு என்னோட மெசேஜ் அனுப்பலாம், ஓகே? அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி React JS இப்போ ரொம்ப நிறைய ரெக்யூர்மெண்ட் React JSக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர், மிஷின் லேர்னிங் வித் பைத்தான், டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான், இன்னும் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கோர்ஸ் வேணும், இல்லை ப்ராஜெக்ட் வேணும், இந்த பைத்தான் கோர்ஸ் ஒன்லி நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க தான் படிக்கணும்னு இல்லாமல் எனி டிகிரி முடித்த எல்லாருமே நீங்கள் இதுக்கு படிக்கலாம். இந்த கோர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம். இல்லை நீங்களே ஃப்ரீலான்சிங் வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் பண்ணி வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட இன்ஸ்டியூஷனில் 10th 12th 11th 12th படிக்கிறவங்களுமே பைத்தான் லேர்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் டிகிரி முடித்தவங்க நீங்கள் சீக்கிரமாக லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். நம்மளோட இன்ஸ்டியூஷனில் படித்த மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிட்டாங்க, ஓகே? ஸோ கேப்ஜிமினி எக்ஸலர் கேம்பஸ் டிரைவ் ஃபார் 2021 கிராஜுவேட்ஸு. நான் நிறைய ரெக்யூர்மெண்ட் டிசிஎஸ்க்கு, கேப்ஜிமினி, விப்ரோ இது ஃப்ரீக்வெண்ட்டாகவே நிறைய போட்டிருப்பேன். ஆனால் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே நான் மெயில் ஒன்றே வந்துகிட்டே இருக்கும். எனக்கு இப்போவுமே சொன்னதுமே யூடியூப்பில் பார்த்துட்டு அப்ளை பண்ணவங்க தான் நாளைக்கு டிசிஎஸில் வந்திருக்கு அப்படின்றத சொன்னாங்க. இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கேண்டிடேட்ஸ் கிராஜுவேட்டட் இன் 2021 பாஸ்ட் அவுட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அகாடமிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா MCA, BE, BTech, ஓப்பன் ஃபார் ஆல் பிரான்ச்சஸ் ஃபார் போத் BE, BTech, எனி பிரான்ச் முடிச்சவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் ME, MTech, MSc ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஓப்பன் ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஷுட் ஹாவ் 50% அண்ட் அபோவ் இன்
டிப்ளமோ கிராஜுவேஷன். இன்னொரு விஷயம், இவங்க 50% தான் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இப்போ அதுலேயும் இல்லாமல் பசங்க என்ன ப்ராப்ளம்னா 10th to 12th மார்க்ஸ் கேட்கும்போது 10th 12th சில பேர் கம்மியாக இருந்து ஆனால் நல்ல டேலண்டாக இருப்பாங்க. நமக்கு இன்ஸ்டியூட்லேயும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து என்ன அப்படின்னா அவங்களால வந்து வேலைக்கு போக முடியாது. ஏன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்களுக்கு கண்டிப்பாக இப்போலாம் 65 இருந்துச்சு, இப்போ 70 கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க 50% இருக்கிறவங்களும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. 2021 பேட்ச் முடிஞ்ச அளவு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா கேப்ஜெமினியில் நிறைய ரெக்யர்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட படிச்சுட்டு போய் பொண்ணு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுமே சொன்னாங்க. ஸோ அதனால் அப்ளை பண்ணுங்கள். இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டெஸ்ட் இருக்கும். இதில் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கேம் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஹேவியல் காம்படன்சி ப்ரூஃப் ஃபில்லிங் இருக்கும். கேம் பேஸ்ட் டெஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆன தேர்ட் ரவுண்ட் இது இருக்கும். அப்புறம் தான் வந்து ஃபோர்த் ரவுண்ட் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க March 7, 2022. ஓகேவா, இன்னைக்கு என்ன March 2. ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே ரெஜிஸ்டர்னு இருந்துச்சா, ரெஜிஸ்டர் நவுன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சூப்பர் செட்டில் தான் இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. சூப்பர் செட்டில் விப்ரோவாக இருக்கட்டும் இல்லை காக்னிசன்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே சூப்பர் செட்டில் தான் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை நவ் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்ளை நவுன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸாக நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த ஃபார்ம் வந்து உங்களோட ரெஸ்யூம் எல்லாமே டேரெக்டாக கேப்ஜெமினிக்கு போயிடும். ஸோ அதனால் சூப்பர் செட்டில் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுசா நியூரோ ஹேக்குன்னு சொல்லிட்டு 2.0ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் எனி ஸ்ட்ரீம், இதுக்கு இப்போ ஃபைனல் இயர் 2022 பேட்ச் படிச்சுட்டு இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க மஸ்ட் பி கிராஜுவேட்டிங் இன் 2022, நோ அதர் இயர் ஆஃப் பாஸ் அவுட் இஸ் அலௌடு. நோ அதர் இயர் ஆஃப் பாஸ் அவுட் வந்து அலௌட் கிடையாது அப்படின்ட்டாங்க. திஸ் இஸ் அன் இண்டிவிஜுவல் டீம் மெம்பர் ஈவென்ட் ஃபார் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் அட்டன் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். அண்ட் ஹென்ஸ் ஆல் த கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டர் themselves செப்பரேட்லி. ஒவ்வொருத்தருமே இது வந்து டீமாக அட்டன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் கிடையாது. இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒவ்வொருத்தருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டோன்ட் ஜஸ்ட் வின் ரிவார்ட்ஸ், யூ வின் அ பிரைட் கேரியர். இதுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு 7th March தான் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து ரிவார்ட்ஸ் வந்து நிறைய அமௌண்ட் போட்டிருக்காங்க. இது போக உங்களுக்கு இதில் நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக ஜாப் ஆஃபரும் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2022 பேட்ச் மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் இதுக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். வின்னர் இன்ஃபர்மேஷன். வின்னர் ரிசீவ்ஸ் எ கேஷ் ப்ரைஸ் ஆஃப் 20,000 குடீஸ் ஒர்த் INR இந்தியன் ருப்பியில் 10,000 இருக்கும் வின்னருக்கு. ரன்னர் அப்புக்கு 1 ரிசீவ்ஸ் கேஷ் ப்ரைஸ் 10,000 குடீஸ்னா ஒர்த் 5,000 இருக்கும். ஓகே, ரன்னர் அப் டு ரிசீவ்ஸ் அ கேஷ் ப்ரைஸ்னா 5,000, குடீஸ் ஒர்த்னா அவங்க ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 5,000 ஒர்த்தில் இருக்கும் அப்படின்றது. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நவ் கொடுங்க. இந்த ப்ராசஸில் நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா 2 ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்று உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 5 அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 5 lakh to 6.5 lakh per annum. ஃபைனல் இயர் படிச்சுட்டு போதே நமக்கு ஆஃபரில் கிடச்சிச்சு அப்படின்னா எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. தேவையில்லாமல் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இதுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், ரொம்ப டஃப்பாக இருக்கும், இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. உடனே அப்ளை பண்ணுங்கள். கேஷ் ப்ரைஸ் கிடைக்கிது இல்லை, அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். கிடைச்சா லக்கு, கிடைக்கலன்னா நம்ம அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் நவுன் இருக்கா, இதில் போய்ட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. firstnaukri.comல நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுங்க. அப்படி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்து firstnaukri.comல அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நவ் கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயிலாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்வோன்ற ஒரு கம்பெனி. இதுவுமே வால்வோ, இது தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே வந்து ட்ராவல்ஸில் வந்து போயிருப்பீங்க. ஸோ வால்வோ ட்ராவல்ஸில் தான் வந்து ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க.
அசோசியேட் இன்ஜினியர் இதுக்காக என்னடா அங்கேயுமே வந்து ஆஃபீஸ் இருக்கும், அங்கேயுமே சாஃப்ட்வேருக்கான எல்லா ஒர்க்குமே நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனால நிறைய பேர் என்ன கம்பெனி பார்த்துட்டு இது வந்து ஏதோ இந்த கம்பெனியில் ஒர்க் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, இதுவும் அங்கேயுமே எல்லா கம்பெனிலுமே சாஃப்ட்வேர் ஒர்க் அங்கே தனியாக வச்சுருப்பாங்க. அது நீங்கள் பஸ் ட்ராவல்ஸ்லாம் இருந்தாலும் சரி, வேற எனி அதர் கம்பெனியாக இருந்தாலும், ஆவின்னாலும் சரி, ஆவின் பாலகத்திலையுமே அங்கேயுமே வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேயும் சாஃப்ட்வேர்ஸ் இல்லாத ஒர்க் நடந்துட்டு தான் இருக்கும். ஓகே, அசோசியேட் இன்ஜினியர் வேகன்சி 29, ஜாப் லொகேஷன் பெங்களூரு, எலிஜிபிள் வந்து பிஇ பிடெக் ஸ்பெஷலைஸ்டு எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2021 பேட்ச் வித் நோ ஆக்டிவ் பேக்லாக்ஸு 65% த்ரூ 10th 12th கிராஜுவேஷனில் இருக்கணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னெல்லாம் தேவை அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் தெரிஞ்சிருக்கணும், ஒரு லாங்குவேஜ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. வேறு ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து கற்றுக்கலாம். ஸோ இதுவும் firstnaukri.comல தான் இருக்குது. இதுலேயுமே நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அந்த firstnaukri அக்கௌண்ட்டில் நீங்கள் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் அப்ளை பண்ணுங்கள். 3 ரெக்யர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். Keep on support பண்ணிட்டே இருங்க. Bye, take care. We'll see you on next video.